அத்தியாயம் 23. சமரனிடம் திடீரென அதிகரித்த சக்தியைக் கண்டு ஜானகி கொஞ்சம் வருத்தப்பட்டாள். மூச்சிறைக்க அவள் பதட்டத்துடன் சமரனை பார்த்தாள். அவன் முகத்தில் காயங்கள் இருந்தன. ஆனாலும் அவன் ஜானகியின் கைகளை இறுகப் பிடித்திருந்தான். அவள் அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள திமிரினாள். அவளுடைய முகம் கோபத்தில் சிவந்திருப்பதை சமரன் கவனித்தான். அவள் எவ்வளவுதான் முயன்றாலும் அவனிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. ஏனெனில் அவனுடைய பிடி மிகவும் வலுவாக இருந்தது. படிப்படியாக அவள் மணிக்கட்டுகளில் இரத்த ஓட்டம் குறையத் தொடங்கியது. அதன் காரணமாக அவள் கை மரத்து போக ஆரம்பித்தது. கடைசியில் அவள் தோல்வியை ஏற்றுக்கொண்டு, என்னை விட்டுடு, நீ என்ன கொல்ல பாக்குறியா, விடு என்ன என்று கத்தினாள். ஆமா, நான் உன்னை கொல்லதான் போறேன். இப்போ கத்தி என்ன பிரயோஜனம்? என்னை தாக்குறதுக்கு முன்னாடியே நீ இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கணும். நீதானே இதை ஆரம்பிச்ச, இப்போ இதோட விளைவையும் நீதான் அனுபவிக்கணும் என்று சொல்லிக்கொண்டே அவள் கழுத்தின் அருகே கையை கொண்டு சென்று கழுத்தை நெரிக்க முயற்சித்தான். அவன் கைகள் தனது தொண்டைக்கு அருகில் வருவதை பார்த்த ஜானகி திணறியபடி, இல்ல, நீ உன்னால என்ன கொல்ல முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நான் உன்னோட சகோதரி, என்னை விட்டுடு என்றாள். சமரன் தனது முகத்தை அவளுக்கு அருகில் கொண்டு சென்று, உன்னை என்னால கொல்ல முடியாதா? யார் சொன்னாங்க அப்படி? என்னால உன்னை கொல்ல முடியும், பாக்குறியா பாக்குறியா என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய கழுத்தை மேலும் அழுத்தமாக இறுக்கினான். அவள் மூச்சு விட முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தாள். மூச்சு திணறும் சத்தம் வலுவாக கேட்டுக்கொண்டிருந்தது. அவனுடைய கையை பிடித்தபடி நெளிந்து கொண்டிருந்தாள் ஜானகி. அவள் முணுமுணுக்கும் குரலில், நான் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க சமரன் தலையை அசைத்தபடி முகத்தில் பேய்த்தனமான புன்னகையுடன், எனது என்ன விட மாட்டியா? முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்கோ, அப்புறம் என்ன கொல்றத பத்தி பேசலாம் என்றான். ஜானகியை அவனால் கொல்ல முடியாது என்பது இருவருக்குமே நன்றாக தெரியும். ஜானகி மீது எவ்வளவுதான் வெறுப்பு இருந்தாலும் அவள் தன் சகோதரி என்ற உணர்வு எப்போதுமே சமரனுக்கு இருக்கும். அவன் அவளை கொல்லப் போவதாக பயமுறுத்தி கொண்டுதான் இருந்தான். கோபம் கலந்த முகத்துடன் ஜானகியை அடிக்க கையை உயர்த்தியவுடன் ஜானகி கண்களை மூடிக்கொண்டு பயத்தில் சத்தமாக கத்தினாள். அவளுடைய சத்தத்தினால் பறவைகள் கூட கூடுகளில் இருந்து எழுந்து மேலே பறந்து மீண்டும் கூட்டில் அடைந்தது. சில வினாடிகள் அந்த இடமே நிசப்தமாக இருந்தது. பயத்தால் கண்களை திறக்க கூட அவள் முயற்சிக்கவில்லை. அவன் தன் கழுத்திலிருந்து கையை எடுத்து விட்டான் என்பதை புரிந்து கொண்ட ஜானகி சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். ஆனால் அப்போது தன்னை சுற்றி யாருமே இருக்கவில்லை. அவளது கோபம் இன்னும் அதிகமாகிவிட்டது. சமரா என்று காடே அதிரும்படி கோபமாக கத்தினாள். நீ என் கழுத்துல கை வச்சிட்டல்ல, இதுக்கும் நீ விலை கொடுத்துதான் ஆகணும். நான் உன்னை சும்மா விட போறதில்ல. இந்த ஜானகி எப்படிப்பட்டவன்னு என் பயிற்சி கூடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் நீயும் அதை தெரிஞ்சுக்குவ என்று சொல்லிக்கொண்டே எழுந்து நின்று தனது உடையில் ஒட்டியிருந்த தூசியை துடைத்து விட்டு அங்கிருந்து கோபமாக சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு அங்கே ஒரு பெரிய மரத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்த சமரன் மெல்ல வெளியே வந்தான். ஜானகி வெளியேறுவதை பார்த்த பிறகுதான் நிம்மதி பெருமூச்செறிந்தான். அவன் நெற்றியில் வழிந்த வியர்வை துளிகளை துடைத்துக் கொண்டான். சமரன் சிறுவயதிலிருந்தே ஜானகியையும் சூரியோதயனையும் அடியோடு வெறுத்தான். அவர்களை கண்டாலே அவனுக்கு இரத்தம் கொதிக்கும். அது ஏன் என்று அவனுக்கே தெரியவில்லை. அதை நினைத்து சிரித்துக் கொண்டே ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெல்ல அதை வெளியிட்டு அமைதியாகிவிட்டான். அவன் காட்டிலிருந்து வெளியேறும் போது திடீரென ஒரு மரத்துக்கு அருகே மேகராணியை பார்த்தான். அவளை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் சமரன். மேகா, நீயா? நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்றான். சமரனின் குரல் கேட்டு திரும்பினாள் மேகராணி. அவனை பார்த்தவுடன் அவள் முகத்தில் புன்னகை பளிச்சிட்டது. சமரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த ஜானகி இந்த பக்கமா ரொம்ப கோபமா போறத பார்த்தேன். இப்போ என்னடான்னா நீயும் இதே வழியா வர, அப்படின்னா அவளோட கோபத்துக்கு நீதான் காரணமா என்றாள். அவளுக்கு கோபப்பட காரணம் கூட வேணுமா என்ன? எப்போ என்ன பார்த்தாலும் அவளுக்கு கோபம் வந்துடும். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவா. ஆனா இன்னைக்கு ஏன் கோபப்படுறான்னு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அவனது சிரிப்பை பார்த்த மேகராணிக்கு தன் சந்தேகம் சரிதான் என்று புரிந்துவிட்டது.
ஜானகியை பார்த்து நீ கோவப்படுறத நானே பார்த்திருக்கேன். இப்ப வேற தனியா உன் கையில வசமா சிக்கியிருக்கா. நீ சும்மா விடுவியா என்ன? என்ன பண்ண? உண்மையை சொல்லு. நீ அவளை கொல்ல முயற்சி பண்ணியா என்ன என்றாள். அவள் இந்த கேள்வியை நகைச்சுவையாக கேட்டிருந்தாலும் அவளுடைய யூகம் முற்றிலும் சரியானதுதான் என்பது சமரனுக்கு புரிந்தது. தனது தோள்களை குலுக்கி, நான் ஒன்னும் வேணும்னே எதையும் பண்ணல, அவதான் ஆரம்பிச்சா, அதான் நல்லா கொடுத்து அனுப்புன, அப்பவாவது புத்தி வரட்டுமே என்றான். அவனுடைய பதிலை கேட்டு மேகராணி சட்டென சிரித்து விட்டாள். ஏனெனில் மேகராணிக்கு கூட ஜானகியை சுத்தமாக பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவளுக்கு திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தது. அமரா, நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு சக்தி நிலையத்துல நம்ம அடிப்படை சக்திகளை பத்தி சொல்ல போறாங்க. நீயும் கண்டிப்பா வரணும், சரியா என்றாள். அவன் சரி என்பது போல தலையசைத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டான். மறுநாள் இருவரும் தங்களுக்குரிய மூல சக்தியை கண்டறிய சக்தி நிலையத்திற்கு சென்றார்கள். அந்த இடத்தை பார்க்கும்போது அவன் வியந்து நின்றான். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவன் இந்த இடத்தை முன்பே பார்த்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு இந்த இடத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. கட்டிடத்திற்கு முன் பொன் எழுத்துக்களால் சக்தி நிலையம் என்று எழுதப்பட்டிருந்தது. என்னாச்சு சமரா, எதுக்கு இவ்வளோ ஆச்சரியமா பாக்குற? இங்க நீ ஏற்கனவே வந்திருக்கதானே என்றாள் மேகராணி. ஆமா, வந்திருக்கந்தான். ஆனா உள்ள போனதெல்லாம் இல்ல. ஆனால் இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. அது என்னன்னு என்னால விவரிக்க முடியல. சரி, அது போகட்டும். இந்த இடத்தை பார்க்கும்போது ரொம்ப பழமையான இடம் மாதிரி தெரியுதுல்ல என்றான் சமரன். இது ரொம்ப பழமையான இடம்தான். இந்த இடம்தான் நம்ம வம்சத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம். நம்ம முன்னோர்கள் மரபுரிமைக்காக பெற்ற சிறப்பு நுட்பங்கள் மற்றும் சக்திகளோட அனைத்து ரகசியங்களும் இங்கதான் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட பலத்தையும் இங்க வந்தா தெரிஞ்சுக்கலாம் என்றாள். ஓ, அதுக்காக தான் இங்க காவலுக்கு ஆளுங்க இருக்காங்களா? அதுக்காக மட்டும் இல்ல, இந்த இடம் துணிச்சலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதுனால இந்த இடத்தை காவல் காக்க ஆள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மற்ற நாட்களா இருந்தா கண்டிப்பா இதுக்குள்ள நம்மால நுழையவே முடியாது. ஒவ்வொரு வருஷமும் இந்திர விழா முடிஞ்சு சில நாட்கள் மட்டும் நம்மள மாதிரி ஆளுங்களை உள்ள வர அனுமதிப்பாங்க. அதுவும் சில நாட்களுக்கு மட்டும்தான். இந்த சில நாட்கள்ல தாரகிய வம்சத்தை சேர்ந்தவங்க இங்க வந்து சில நுட்பங்களை கத்துக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தாள் மேகராணி. அதே நேரம் அந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்து கொண்டே நடந்து கொண்டிருந்தான் சமரன். அப்போதுதான் அங்கு நின்றிருந்த காவலாளி கட்டிடத்திற்குள் வரும் விருந்தினர்களின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தான். தாரகிய வம்சத்தின் அதிகாரங்களுக்கு இந்த இடம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இருவரும் அமைதியாக வந்து பிரதான மண்டபத்தில் நின்று மீதமுள்ள உறுப்பினர்கள் வருவார்கள் என்று காத்திருக்க தொடங்கினர். மண்டபம் முழுவதும் தேர்ச்சி பெற்ற தாரகிய வம்சத்து உறுப்பினர்கள் நிரம்பியவுடன் அருணேந்திரர் வந்து எல்லோர் முன்னிலையிலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். உங்க எல்லாரையும் சக்தி நிலையத்துக்கு வரவேற்கிற. சக்தி நிலையத்தோட விதிகளை நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ புதுசா வந்திருக்கிறவங்களுக்காக சில முக்கியமான விதிமுறைகளை மட்டும் திரும்பவும் சொல்லிடுறேன். புதுசா வந்திருக்கிற உறுப்பினர்கள் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சக்தி நிலையத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து 2 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தை மட்டுமே அடைய முடியும். அதுக்கு மேல அனுமதி இல்லை. ஒருவேளை யாராச்சும் அதுக்கு மேலையும் அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சிறப்பு நுட்பம் கூட அவருக்கு கிடைக்காம போயிடும். இந்த இடம் நமது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். அவர் பேச்சை கேட்டு அங்கே நின்றிருந்தவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் பதிலளித்தனர். கண்டிப்பா நாங்க கவனமா இருப்போம் என்றனர். ஒவ்வொரு உறுப்பினரும் சிறந்த நுட்பத்தை பயன்படுத்த விரும்பினர். ஆனால் அந்த குறிப்பிட்ட நுட்பத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. எல்லோர் கண்களிலும் நம்பிக்கையை பார்த்த அருணேந்திரர் மேலும் தொடர்ந்தார். இப்போது விதிகள் முடிந்து விட்டதால் நுட்பங்களை தேட ஆரம்பிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் ஒரு படி பின்வாங்கி ஒரு உயரமான கல்லை பார்த்தார். அது கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தது. அந்த கல்லுக்கு பின்னால் ஒரு பெரிய கதவும் இருந்தது. அதற்கு முன்னால் 2 காவலர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அருணேந்திரர் அந்த கருப்பு துணியை தன்னை நோக்கி இழுத்தவுடன் கல்லில் ஒரு ஸ்படிக உருண்டை வைக்கப்பட்டிருப்பது அனைவருக்கும் தெரிந்தது. அந்த ஸ்படிக உருண்டையை சுட்டிக்காட்டி
இந்த ஸ்படிக உருண்டை மூலமா உங்களோட மூல சக்தியை கண்டுபிடிச்சு நீங்க எல்லாரும் உள்ள போகலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க மூல சக்தியின் பாதையில தான் நடக்கணும். தவறுதலா வேறொருவரின் மூல சக்தி பாதையில நடக்க வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றார். அதன் பிறகு அருணேந்திரரின் கட்டளையை கேட்டு பின்னால் நின்றிருந்த காவலர்கள் பூட்டியிருந்த பெரிய இரும்பு கதவை திறந்தனர். கதவு திறந்தவுடன் முதலில் ஒரு இளைஞன் உற்சாகமாக படிக்கட்டுகளை ஏறி வந்தான். மேலே வந்தவுடன் கல்லில் வைக்கப்பட்டிருந்த ஸ்படிக உருண்டையில் தன் இரு கைகளையும் வைத்தான். அவனது கைகள் அந்த ஸ்படிக உருண்டையை தொட்டவுடன் அதிலிருந்து பச்சை விளக்கு ஜொலிக்கத் தொடங்கியது. அதை பார்த்து அருணேந்திரர் புன்னகையுடன் அந்த இளைஞனிடம், உன்னோட அடிப்படை சக்தி காற்று, இப்போ நீ உள்ள போகலாம் என்றார். அவர் இதை சொன்னவுடன் அவன் மகிழ்ச்சியாக கதவுக்கு உள்ளே சென்றான். அவன் உள்ளே சென்றவுடன் வெளியே நின்றிருந்தவர்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது. அவனை தொடர்ந்து மற்ற இளைஞர்களும் ஒவ்வொருவராக படிக்கட்டுகளில் ஏறி படிக உருண்டை மூலம் தங்கள் முக்கிய சக்தியை கண்டுபிடித்து கதவின் உள்ளே உள்ள சிறப்பு நுட்பத்தை கண்டுபிடிக்கச் சென்றனர். சமரன் மேகராணியை பார்த்து, நம்ம கைகள்ல என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்துடலாமா என்றான். இதை கேட்ட மேகராணி தலையசைத்து சமரனுடன் நடக்க ஆரம்பித்தாள். உண்மை என்னவென்றால் அவள் எந்த குறிப்பிட்ட நுட்பத்திலும் ஆர்வம் காட்டவில்லை. சமரனுடன் சிறிது நேரம் செலவழிக்க விரும்பியதால் அவனது ஆலோசனையின் பேரில் தான் அங்கு சென்று கொண்டிருந்தாள். படிக்கட்டுகளை அடைந்ததும் படிக உருண்டையிலிருந்து மூல சக்தியை கண்டுபிடிக்க யார் முதலில் செல்வது என்று விவாதித்துக் கொண்டே இருவரும் படிக்கட்டுகளில் காத்திருக்க முடிவு செய்தனர். இருவரும் விசேஷ நுட்பங்களில் ஆர்வம் காட்டாததைக் கண்டு அரசரின் முகம் சற்று ஏமாற்றமடைந்தது. இறுதியாக கூட்டம் குறைந்த பிறகு ஸ்படிக உருண்டையில் கை வைக்கும் முறை வந்தது. சமரன் அருணேந்திரரை பார்த்து புன்னகையுடன் அந்த உருண்டையின் மீது கை வைத்தான். அவன் கையை வைத்தவுடன் அந்த ஸ்படிக உருண்டை பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பித்தது. அதன் உள்ளே ஒரு சிவப்பு விளக்கு ஒளிர்ந்தது. அது மிகவும் வலுவாக பிரகாசித்தது. அதை பார்த்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவனுடைய அடிப்படை சக்தி நெருப்பு என்பதற்கான அறிகுறியாக இது இருந்தது. தனது மகனின் மூல சக்தியை அருணேந்திரர் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் சமரன் தனது மூல சக்தியை தானே கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார். அக்னி பாதை 3வது வழி அறை 43 என்று அவனிடம் கிசுகிசுத்தார். அதை கேட்டுக்கொண்டு அவன் உள்ளே செல்ல தயாரானான். ஆனால் தனக்கு பின்னால் நின்றிருந்த மேகராணியின் முறைக்காக காத்திருந்தான். ஸ்படிக உருண்டையின் முன் நின்று கொண்டிருந்த மேகராணி அதன் மீது கை வைப்பதற்கு முன் ஏனோ தயங்கினாள். பின்னர் அவள் பதட்டத்துடன் அந்த உருண்டையின் மீது தனது சிறிய விரலை வைத்தாள். அது அந்த உருண்டையை நெருப்பு போல ஒளிரச் செய்தது. அவளுடைய ஸ்பரிசத்தால் அந்த உருண்டை திகைப்பூட்டும் வெளிச்சத்தில் சிவப்பு நிறமாக மாறியது. அதை பார்க்கும்போது யாரோ எரியும் சூரியனை கொண்டு வந்து அந்த கல்லின் மீது வைத்தது போல தோன்றியது. அதன் பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்த அருணேந்திரர் அதிர்ந்தார். அவரது சுவாசம் வேகமாக மாறியது. அவர் அதை கட்டுப்படுத்த முயன்றார். அந்த உருண்டை சிறிது நேரம் மிகவும் பிரகாசமாக எரிந்து சில வினாடிகளுக்கு பிறகு அவள் தனது விரலை எடுத்துக்கொண்டவுடன் அது மீண்டும் முந்தைய நிலைக்கு மாறியது. அந்த ஸ்படிக உருண்டை குளிர்ந்ததும் அதில் விரிசல்கள் தோன்றியதை அருணேந்திரரும் அங்கிருந்த மற்றவர்களும் கவனித்தனர். அருணேந்திரர் எதையோ உள்ளுக்குள் மறைத்தபடி மேகராணியை பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் அவர் மேகராணியிடம், சீக்கிரம் உள்ள போ என்றார். அதே சமயம் சமரனும் அந்த ஸ்படிக உருண்டையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். மேகராணி மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் இது அவன் நினைத்ததை விட மிக மிக அதிகமாக தோன்றியது. அவன் மோதிரத்திற்குள் ஒளிந்திருந்த வருணமித்திரர் சமரனிடம் கிசுகிசுத்தார். சமரா, இந்த பொண்ணு ரொம்ப அற்புதமானவ. உங்க வம்சத்துக்கு அவ ரொம்ப முக்கியமான ஒருத்தியா இருக்க போறான்னு நினைக்கிறேன் என்றார். அவர் சொல்வதை கேட்டு தலையசைத்த சமரன் தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த மேகராணியை பார்த்தான். அவள் அவன் அருகில் வந்தவுடன் சிரித்துக் கொண்டே தனது சக்தியை தேட ஆரம்பித்தான். அவளும் அவனை பின்தொடர ஆரம்பித்தாள். இதை பார்த்து வெளியில் நின்றிருந்த அரசர் சற்று கலங்கி போனார். அப்போது கண்ணாடி உடைந்து விழும் சத்தம் கேட்டது. சில நிமிடங்களுக்கு முன் விரிசல் ஏற்பட்டிருந்த ஸ்படிக உருண்டை தற்போது முற்றிலும் உடைந்து கிடப்பதை பார்த்தனர். இதை பார்த்து பெருமூச்சு விட்ட அரசர் தனக்குள் பேசிக்கொண்டார். இந்த பெண் செஞ்ச அற்புதம். இவ சாதாரண பெண் இல்ல. இதயம், மனம் மற்றும் அழகு ஆகியவற்றின் சரியான கலவை.
எல்லா வகையிலும் யவனிகாவை விட மேகராணி தான் ரொம்ப சிறந்தவ. ஆனா அவளோட அதீத சக்தி தான் என்ன கொஞ்சம் பயமுறுத்துது. மேகராணியவே ஏன் நம்ம சமரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது என்று மெல்லிய குரலில் புலம்பினார். சில நொடிகளுக்கு பிறகு, ச்சே, நான் ஏன் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். ஆனால் இதை பற்றி எதுவும் தெரியாமல் கதவுக்குள் நுழைந்து சமரன் நடந்து கொண்டிருந்தான். அவள் சிரித்துக் கொண்டே அவனுக்கு பின்னால் நடக்க ஆரம்பித்தாள். கதவுக்குள் மிகவும் இருட்டாக இருந்தது. வழி புரியும் வகையில் சில தீபங்கள் மட்டுமே ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்தன. சமரனின் கண்கள் வெவ்வேறு பாதைகளில் விழுந்தது. அங்கே ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. பாதையின் தொடக்கத்தில் அவை எந்த மூலசக்திக்கான பாதை என்று எழுதப்பட்டிருந்தது. முதலில் சமரன் அனைத்து சாலைகளையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அக்னி பாதை முன் சென்று நின்றான். அப்போது ஏதோ உணர்ந்தவன் திரும்பி திரும்பி பார்த்தான். மேகராணியை பார்த்து, மேகா, எல்லாம் சரியாதானே போகுது என்றான். உண்மை என்னவென்றால், அருணேந்திரர் இருவருக்கும் கல்யாணம் செய்து வைப்பது பற்றி முனகியது அவள் காதில் மட்டும் விழுந்திருந்தது. அவள் முகம் சிவந்து ஏதோ சிந்தனையில் மூழ்கியவாறு நடந்து கொண்டிருந்தாள். சமரன் பேசிய பிறகுதான் அவள் கனவு உலகத்திலிருந்து வெளியில் வந்தது போல, என்ன என்ன கேட்ட என்று கேட்க, என்னாச்சு மேகா, நீ நல்லா தானே இருக்க என்றான் சமரன். ஏன், எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் என்றாள் மேகராணி. ஆனால் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்திருந்தது. அவனது பார்வை அவள் முகத்தில் படாதபடி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். அவளை தடுத்து நிறுத்தி எதிரே இருந்த அக்னி பாதையை சுட்டிக்காட்டி சமரன் மேகராணியிடம், நில்லு மேகா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இதுதான் அக்னி பாதை, உள்ள போகலாமா என்றான் சமரன்.